தம்பி, இன்று உன் பிறந்த நாள். ஆனால் கொண்டாட நீ உயிருடன் இல்லையே. எப்படி எங்களை எல்லாம் விட்டு போக உனக்கு மனம் வந்ததோ? ஒரு நிகழ்ச்சியோ அல்லது உடற்பயிற்சி நிலையத்தின் சார்பாக விழாவோ என்றால் முதல் ஆளாய் வந்து விடுவாய். ஒரு பொறுப்பான வேலையை உன்னிடம் சொன்னால் இறுதி வரை உடனிருந்து உழைத்தும் வேலையை முடித்து விட்டு போவாயே. என் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட அது ஒரு விழாவாக மாற ஒரு காரணமாய் இருப்பாயே. அண்ணா தம்பி என்றெல்லாம் உறவு முறை சொல்லி வாழ்ந்ததில்லை. வாடா போடா என்று தானே பேசி வாழ்ந்தோம். 45 வருட காலத்தில் எத்தனையோ முறைகள் சண்டைகள் போட்டு கொண்டிருப்போம். ஆனால் ஓரிரு வாரங்களுக்கு மேலாக பேசாமல் இருந்ததில்லையே. எப்படியோ பேசிவிடுவோம். யார் முதலில் பேசுவது என்று பார்த்ததில்லையே. நம் குடும்பத்தில் நீதான் அழகின் உச்சம். நீ அடைந்திருக்க வேண்டும் வாழ்வின் உச்சம். ஆனால் ஆண்டவன் வாழ மீதி காலங்களை வைக்கவில்லையே மிச்சம். மிக திறமையான வேலைக்காரன் நீ. சக்தி படைத்த மூளைக்காரன் நீ. உன் சிரிப்பான முகம் எதிரியை கூட வசியப்பட வைக்குமே. சபரிமலைக்கு விரதமிருந்து மாலை அணிந்து பூஜைகளுக்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது இருவரும் கோரசாக பாடல்களை பாடி பயணத்தை கழிப்போமே. பூஜையில் உன் வெங்கல குரலால் சாமியே சரணம் ஐயப்பா என பாடும் பொழுது பூஜையே களை கட்டுமே. உன்னை பார்த்து தானே நானும் பாட ஆரம்பித்தேன். ஐயப்ப பூஜை என்றால் விதவிதமான சாப்பாடுகள் இருக்கும் என. என்ன சாமி, எங்க பூஜை, ஓ சாப்பாட்டுக்காய் என கிண்டல் அடித்தவர்கள் கூட நீ பாடி பாடி குரல் தடித்து போனாலும் உன் கம்பீரமான பாடலால் அவர்களையும் கைத்தட்டி பாட வைப்பாயே. திருப்பதிக்கு பல ஆண்டுகள் நடைபாதையை மேற்கொண்டும் நடந்து வரும் பாதசாரிகளுக்கு உணவு பரிமாறும் உன் பாங்கே தனி அழகு. மிக சிறந்த ஆன்மீகவாதியாய் வலம் வந்தாயே. ஆதலால் தான் ஏனோ இந்த வாழ்க்கை பயணம் போதும் என முடிவெடுத்து விட்டாயோ. அன்புடன் உன் அண்ணன், தம்பி உடையான், படைக்கஞ்சா.